ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்று பார்த்தால் இந்த வாக்காளர்களுக்கு, குடிமக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய கொடுமையை நம்முடைய அரசியல்வாதிகள் அரங்கேற்றுகிறார். தாங்கள் மட்டும் லஞ்சவாதிகளாக, தாங்கள் மட்டும் ஊழல்வாதிகளாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களினுடைய சீற்றம் இவர்களுக்கு எதிராக கிளம்பிவிடும் என்கின்ற காரணத்தினால் எல்லா மொத்த சமூகத்தையுமே லஞ்சமயமாக்கி மொத்த மக்களையுமே ஊழல்வாதிகளாக மாற்றக்கூடிய அந்த திறமையை இவர்கள் பெற்றுவிட்டார்கள். உண்மையிலேயே பெண்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். நாட்டிலே மக்களை சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் அல்லது இந்த மத அடிப்படையிலே அவர்களை அடையாளப்படுத்தி, அந்நியப்படுத்தி, வாக்குகளை கைப்பற்றி அதிகாரத்தை நோக்கி நகர்தலிலே பாஜகவினுடைய வியூகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணல் இணைய போகிறவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு உ. சகாயம் IAS அவர்கள். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன். ஐயா, நேற்று மட்டுமே, அதாவது இது வரைக்கும் தேர்தலோட டேட் அறிவிச்சு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படை 185 கோடி பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க நேற்று வரைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட 70 கோடி அடிஷனலாக ஆட் ஆயிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 250 கோடி வரைக்கும் இது வரைக்கும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 5 ஸ்டேட்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 கோடியிலேருந்து 500 கோடியை தொடப்போகுது. இது தேர்தல் ஆணையம் எப்படி இதை அணுகுறாங்க? இது பறக்கும் படை இவ்வளோ பணத்தை பறிமுதல் பண்ணிட்டே இருக்காங்களே, இப்போ தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை இன்னும் அதிகமாக இருக்கணுமா? நீங்கள் இப்போ ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கு முன்னாடியா இவ்வளோ ஒரு மனசை புண்படுத்துகிற செய்திகள்லாம் நம்ம காதில் வாங்கினாலும் நம்ம மனசையும் மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி ஒரு செய்தி, மக்கள் பாதை பேரியக்கத்தின் போராளி ஒருவர் எங்கள் நாங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே ₹1 கூட நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம், பணம் வாங்குறது தப்புன்னு சொல்லி ஒரு பொன்மொழியும் அழகாக போட்டிருக்காரு. ஐயா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அதை வாங்குபவன் தேச துரோகின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? உங்க கேள்வி இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நீங்க கேட்குறீங்க. குறிப்பா இந்த தேர்தல் தொடர்பான அலுவலர்கள் ஆங்காங்கு சோதனை நடத்துவதும் பெரிய அளவுக்கு இந்த பண பறிமுதல் செய்யறதை பத்தி நீங்க கேட்குறீங்க. 100 கோடி, 150 கோடி, 200 கோடி, 250 கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பணம் பறிமுதல் செய்யறாங்க. இப்ப பணப்புழக்கத்தை எல்லாம் பெரிய அளவுக்கு மட்டுப்படுத்துறது மாதிரி தோணுது. இதை பற்றி என்ன, நீங்க ஒரு தேர்தல் அலுவலரா, இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற அளவுக்கு கூட அப்படி இருந்தா என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்ப அடிப்படையில நான் ஒரு IAS அதிகாரியாக, மாவட்ட ஆட்சித்தலைவராக அவர்தான் தேர்தல் அலுவலர், அப்படியாக நான் செயல்பட்டு இருக்கிறேன். தேர்தல் ஆணையராக அதெல்லாம் நான் ஆசைப்பட்டது உண்டு. தேர்தல் ஆணையராக நான் வர வேண்டும், கடுமையாக இந்த தேர்தல் நடைமுறைகளை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது உண்டு. அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை. நான் வெளியேற வேண்டிய நிர்வாகத்திலிருந்து, அரசு பதவியிலிருந்து VRSல் வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் இப்ப உங்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆங்காங்கு இந்த பறக்கும் படையோ அல்லது இந்த தேர்தல் அலுவலர்கள் பண பறிமுதல் செய்கிறார்கள். அது யாருடைய பணம்? அது முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் செலவுக்காகவோ அல்லது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருந்த பணமா என்பதை பார்க்கணும். அதை பற்றிய செய்தி நமக்கு இல்லை. இது நாங்களும், எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளினுடைய பணம் அல்லது அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் அளிப்பதற்கு, அந்த லஞ்சம் கொடுப்பதற்கு சென்ற பணம் என்பதாக பார்த்தீர்கள் என்றால் மிக குறைவு, மிக குறைவு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு தொழில் செய்பவர், ஒரு வணிகர், இவர்களுடைய பணங்களை கைப்பற்றக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக நடந்ததை நானே என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். இப்பவும் அப்படித்தான் இருக்கணும். அல்லது இது பற்றி அந்த மாநில அளவிலே இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் அலுவலர் அவர்கள் சொல்லணும், இவ்வளவு படிச்சிருக்கோம், இது இந்த அரசியல் கட்சிகள், இந்த வேட்பாளர்கள் இவர்கள் இதற்காக கொண்டு சென்றார்கள் என்பது பற்றியெல்லாம் ஒரு தெளிவாக மக்களுக்கு வெள்ளை அறிக்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி எதுவும் சொல்லுவதில்லை. அந்த வழக்கு விவரங்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் சிறு வணிகர்களோ அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களோ அல்லது சாதாரணமாக பணங்களை ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு எடுத்துச் செல்வருடைய பணமாகத்தான் பெரும்பாலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள்ல வருகிற பொழுது இது ஏதோ பிரம்மாண்டமாக
நடவடிக்கை எடுப்பதை போல ஒரு பிம்பம் கட்டப்படுவதாகத்தான் நான் கருதுறேன். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் செலவினங்கள் இந்த வரம்புக்குள் இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு 40 லட்சம் ரூபாய் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் செலவுனா அதுக்குள்ளதான் இருக்கணும். அதை இந்த தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்துவதற்கு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்ப இந்த பிரச்சார செலவுகள், இந்த பேரணி நடத்தக்கூடிய செலவுகள், இந்த கூட்டங்கள் நடத்தக்கூடிய செலவுகள் எல்லாம் இதற்குள்ளதான் இருக்கணும். அப்படி இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மிக மோசமான ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்று பார்த்தால் இந்த வாக்காளர்களுக்கு, குடிமக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய கொடுமையை நம்முடைய அரசியல்வாதிகள் அரங்கேற்றுகிறார்கள். தாங்கள் மட்டும் லஞ்சவாதிகளாக, தாங்கள் மட்டும் ஊழல்வாதிகளாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களினுடைய சீற்றம் இவர்களுக்கு எதிராக கிளம்பிவிடும் என்கின்ற காரணத்தினால் மொத்த சமூகத்தையுமே லஞ்சமயமாக்கி மொத்த மக்களையுமே ஊழல்வாதிகளாக மாற்றக்கூடிய இந்த திறமையை இவர்கள் பெற்றுவிட்டார்கள். எனவே இன்றைக்கு வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கொடுமையை நிறுத்தப்பட வேண்டும். எனவே எனக்கு அதிகாரம் இருந்தால் இதிலேதான் நான் முதலிலே கவனம் செலுத்துவேன். அது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சொல்வதை போல ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தால் இதிலேதான் நான் கவனம் செலுத்துவேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு 1951ஆம் ஆண்டினுடைய இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பிரிவு 123 தெளிவாக சொல்லுகிறது, இந்த தேர்தல் கால இந்த லஞ்சத்தை, ஊழலை அது ஒரு காலம் அனுமதிக்காது என்று. அது ஒரு குற்றம். அந்த குற்றம் வேட்பாளரை தகுதி இழக்கக்கூடிய அளவிற்கான ஒரு குற்றமாக அது கருதப்படுவது. ஆனால் தேர்தல் ஆணையம் இது தீவிரமாக அப்படி வெகு எண்ணிக்கையில் இந்த பணம் கொடுத்தவர்களை தகுதி இழக்கக்கூடிய செயலை அவர் செய்யல. நான் சொல்றேன், நான் 2011 இந்திய தேர்தல் ஆணையத்தில் மிகச்சிறப்பாக, இந்திய தேர்தல் ஆணையத்தால் குறிப்பாக நான் இங்கே மதுரை மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டேன். அங்கே பல இடங்கள்ல எங்களுடைய பறக்கும்படி உண்மையிலேயே போய் கைப்பற்றினார். நானே ஒரு தகவலினுடைய அடிப்படையில் நான் ஒரு இடத்திற்கு சென்று அங்கே பண பட்டுவாடா நடந்ததை நேரடியாக சென்று 20 லட்சம் ரூபாய் கைப்பற்றினேன். அதற்கு மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக 1 கோடி ரூபாயை பண விநியோகம் செய்த மதுரை மேற்கு தொகுதி என்று கருதுகிறேன். பண விநியோகம் செய்த அந்த ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றினோம். அது பெரிய அளவிற்கு அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. ஹிந்து போன்ற ஆங்கில இதழிலே இந்த மதுரை மேற்கு தொகுதியிலே மறு தேர்தல் நடத்தப்படுமா என்றெல்லாம் கேள்வியாக தலையங்கம் எழுதப்பட்டது. அன்றைக்கு அங்கே போட்டியிட்டு பின்னாளில் அமைச்சரானவர் கூட, சார் நான் ரொம்ப ஏழை வேட்பாளர் சார், என இந்த மறு தேர்தலை நடத்திடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து கலெக்டரா இருக்கப்ப கேட்ட அந்த நிகழ்வுகள்லாம் உண்டு. நானே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அங்கே மறு தேர்தல் நடத்துவதை விட இந்த ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே இந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த கட்சி பண விநியோகம் செய்திருக்கிறது, இந்த வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த மொத்த சமூகத்தையும் அல்லது தேர்தல் நடைமுறையை ஊழல் மயமாக மாற்றியிருக்கிறதோ அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவரை டிஸ்குவாலிபிகேஷன், தகுதி இழக்க செய்யுங்கள் என்று நான் தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன். அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? நான் இன்னைக்கு சொல்றேன், இது போன்ற சட்டங்களை கடுமையாக தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தினால்தான் ஜனநாயகம் மிளிரும். இல்லை என்றால் அது பணநாயகமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நடப்பது பணநாயகம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஊடக செய்திகள் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒரு வேட்பாளர் 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 50 கோடி, 80 கோடி அளவுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லப்படுது. சராசரியா 20 கோடி என்று எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு 234 தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் ஏறக்குறைய 4600 4700 கோடி அளவிற்கு ஒரு கட்சியை செலவழிக்கும். அப்படின்னா எவ்வளவு கைப்பற்றி இருக்கிறாங்க? அப்ப ஏறக்குறைய நான் என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 கோடி அளவிற்கு இந்த தேர்தலிலே செலவு செய்கிறார்கள் அரசியல் கட்சிகள். அப்படியான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? உண்மையிலே சொல்ல போனோம்னா இந்திய தேர்தல் ஆணையம் தேவைப்பட்டால் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு எந்த அரசியல் கட்சி இந்த பண விநியோகத்தில் ஈடுபடுகிறதோ ஆதாரங்களை திரட்டி அந்த கட்சியை தடை செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்ய வேண்டும். அது ஏற்படாத வரைக்கும் நாங்கள் இது நியாயமான தேர்தலாக நாங்கள் கருத முடியாது. மாறாக இது ஜனநாயகம் அல்ல, பணநாயகம் என்றுதான் எம்முடைய மக்கள் நம்புவார்கள். மக்களுடைய நம்பிக்கைதான்
ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. தேர்தல் ஆணையனுடைய சிறப்பான செயல்பாடெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை என்கின்ற அடித்தளத்தில் எழுப்பப்பட்ட மாளிகையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பணநாயகத்தை வீழ்த்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இன்றைக்கு இந்த பண விநியோகம் செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களை தகுதி இழக்கம் செய்ய வேண்டும். இந்த பண விநியோகத்தில் பெரிய அளவிற்கு செயல்படக்கூடிய இந்த கட்சிகளை அவர்கள் தகுதி இழக்க செய்து தடை செய்யக்கூடிய அளவிற்கு சட்ட திருத்தங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்போ 2021 வரைக்கும் அதிமுக கூட்டணின்னு வந்துச்சுன்னா அது பேரே வந்து அதிமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணி versus அதிமுக கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த 2026 மட்டும் ஒரு புதுசா அதிமுக கூட்டணி ஒரு பேரை மாத்திருக்காங்க. அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கட்சியில் உள்ள சில கட்சிகள்லாம் வந்து தாமரை சின்னத்துல தான் நாங்க போட்டியிட போறோம்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல வந்து என்டிஏ கூட்டணியில ஆதிக்கம் அதிகமா இருக்கோ, அதாவது இந்த பிஜேபிக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்கோ, அதிமுகவை விட பிஜேபியோட கை ஓங்குதோன்ற மாதிரி எங்களுக்கு சில சந்தேகங்கள் வருது. நீங்க இதை எப்படியா பாக்குறீங்க? தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் 2 பெரும் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டி இடுகின்றன. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்ற கூட்டணி. இப்ப 2 கட்சிகளுமே வலிமையான கட்சிகள். திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி, அதிமுக நேற்றைய ஆளுங்கட்சி. தொடர்ந்து 1967 இருந்து 2 கட்சிகளும் மாறி மாறி வருகின்ற காரணத்தினால் அது கட்சி கட்டமைப்பு, தொண்டர் பலம், பொருளாதார பலம், இவையெல்லாம் கணக்கில் எடுக்கிற பொழுது 2 வலிமையான ஒரு கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்குது. இப்ப ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. நீங்க வந்து இதுகாரம் அதிமுக கூட்டணி என்று அறியப்பட்ட அந்த கூட்டணி பாஜகவினுடைய வருகைக்கு பின்னர் பாஜக அந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகு திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறீர்கள். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது பற்றி முடிவெடுக்க வேண்டும். அவர் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்று அழைக்கப்பட வேண்டுமா அல்லது என்டிஏ கூட்டணி என்று அழைக்கப்பட வேண்டுமா என்பதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய அந்த நிலையில் இருப்பவர் அவர்தான். இன்னும் சொல்ல போனால் பாஜக எப்படியாவது தமிழகத்தில் காலூண்ட வேண்டும் என்று ஒரு வீரியத்தோடு ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு அது உள்ளே வருகிறது. இதுகாரும் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொடக்க காலங்களில் பாஜகவினுடைய ஒரு சில நேரங்களில் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட தன் வாழ்நாளின் இறுதி காலத்தில் பாஜகவினுடைய தீவிர எதிர்ப்பு நிலையில் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓரளவிற்கு அவர் எதிர்ப்பு நிலையிலே இருந்தார். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு பாஜகவினுடைய அந்த ஆதரவை பெற்று 2 பாஜக அதிமுக ஆதரவை பெற்று அதிமுக பாஜகவினுடைய ஆதரவு பெற்று ஒரே கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் அனுமதித்திருக்கிறார். அதனுடைய விளைவுகள் என்னவென்று நமக்கு தெரியாது. எப்படி சிறுபான்மை மக்கள் பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் வாக்களிப்பார்களா, தமிழ் உணர்வு பெற்றவர்கள் வாக்களிப்பார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது தேர்தல் முடிவுக்கு பின்னர் தான் நம்மால் அறிய முடியும். ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி அந்த கூட்டணி அழைக்கப்பட வேண்டும் என்டிஏ என்பதிலே அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். அவர்தான் அதை பற்றிய புரிதலை தனக்காக அந்த புரிதலோடு இருப்பார் என்று நாம் கருதுகிறோம். எனவே சில கட்சிகள் இன்றைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கட்சிகளுடைய முடிவு, அதில் நாம் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாஜகவை கொண்டு வந்து ஒரு சக்தியாக நிலைநிறுத்துவதிலே அதிமுக ஒரு பங்கு அளிக்கிறது என்பதை நாம் மாற்று கருத்து இல்லை. மதவாத சக்தியாக கருதப்படக்கூடிய பாஜக மதத்தை கொண்டு ஒரு நாட்டிலே மக்களை சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் அல்லது அந்த மத அடிப்படையிலே அவர்களை அடையாளப்படுத்தி அந்நியப்படுத்தி வாக்குகளை கைப்பற்றி அதிகாரத்தை நோக்கி நகர்தலிலே பாஜகவினுடைய வியூகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அத்தகைய மதவாத கட்சியான பாஜகவை தமிழகத்திலே
இன்றைக்கு அது காலூண்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணையாக இருக்கிறார். எனவே அந்த கூட்டணியை எப்படி அழைப்பது, என்டிஏ என்று அழைக்கின்ற காரணத்தினால் அதனால் பலவீனப்பட்டு போய்விடுமோ அல்லது அதிமுக என்றுதான் அழைக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரே ஒழிய அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, தமிழ்நாட்டை இப்போ சமீப காலமா நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட கொள்கைகள் இருக்கான்றது சில கேள்விக்குறியா இருந்தாலும் இப்ப சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டங்கள்னா, ஆளுங்கட்சி 1000 ரூபாய் கொடுத்தா இவங்க எதிர்கட்சி 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இப்போ 2000 போய் இப்போ இவங்க நடிகர்கள்னு வரவங்க 2500 வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ இவங்க திட்டங்கள் என்ன, இவங்களோட செயல்பாடுகள் என்ன, மக்களுக்கு இவங்க என்ன மாதிரி அரசியலை செய்ய போறாங்க? ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்களா? நான் பேரையும் சொல்ல விரும்புறேன். இப்ப விஜய் இருக்காரு. விஜய் இப்ப நான் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றாரு. அதை தாண்டி என்னன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கான அந்த பணமா இருக்கட்டும், இல்ல மாசமான இவ்வளவு தொகை, பேருந்து முழுவதுமா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம்ன்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50,000 கோடி நஷ்டத்துல இருக்க போக்குவரத்து துறை. அப்ப இதெல்லாம் இலவசம் 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 சொல்லி ஒரு நடிகர்கள் சொல்லக்குள்ள மக்கள் எதை பார்த்து ஓட்டு போடணும்? அப்ப நடிகர் பக்கம் போறது மக்களுக்கு சரியா இருக்குமா? ஒருவேளை நடிகர்களை தலைவரா ஏத்துக்கிறது சரியா? இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இப்ப நீங்க சொல்றது திரை நட்சத்திரம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் களத்துல நடிகர்கள் பெருமளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தொழிலை நீங்க சொல்றீங்க. அதோட அவர்கள் எந்த செயல்பாட்டு பின்புலம், ஏற்கனவே மக்களுக்காக போராடிய பின்புலமோ அல்லது மக்களுக்காக செயல்பட்ட அந்த பின்னணியோ எதுவுமே இல்லாம திடீர்னு வந்துடுறாங்க. அவங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் தெளிவாக கூட மக்களுக்கு புரிவது இல்லை. இலவச அறிவிப்புகளை எல்லா கட்சிகளை செய்வதைப் போல அவர்களும் அறிவிப்பு செய்து மக்களை ஈர்க்க பார்க்கிறார்களே ஒழிய அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளிலே வலுவாக இருப்பதாக தெரியவில்லை என்கின்ற தொழிலை நீங்க சொல்றீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, தமிழ்நாட்டில் திரை நட்சத்திரங்கள் அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் இந்தியாவிலேயே நீங்க 1972 அன்றைக்கு திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதிலிருந்து நாம் இந்த திரை நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி அல்லது அன்றைய பழைய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பழைய காங்கிரசிலும் கூட மாறி மாறி திரை நடிகர்கள் அவர்கள் அந்த கட்சிகளுக்காக, அந்த இயக்கங்களுக்காக பிரச்சாரம் செய்வதும், இயக்க கூட்டங்களில் பேரணிகளிலே பங்கெடுப்பதுமாக அவர்கள் அந்த கட்சிகளோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வலுவாக முதன்முறையாக தமிழகத்தில் 1972 அக்டோபரிலே தான் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் உருவாக்கினார். அது 5 ஆண்டுகளிலேயே 1977 அவர் ஆட்சியை, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்ற அளவிற்கு கூட பிரம்மாண்டமாக அவர் வளர்ந்து ஒரு அரசியல் ஆளுமையாக எழுந்து நின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1977 இருந்து 1987 வரைக்கும் ஏறக்கூடிய 10 ஆண்டு காலம் தொடர் வெற்றியை அவர் பெற்று தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். இடையில அவர் 1980களில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தோல்வியை சந்தித்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அது வெற்றி பெற்றது. எனவே திரை நடிகர்களுடைய ஆதிக்கத்தில் தமிழக அரசியல் இருந்தது என்பது உண்மை. அதை போலத்தான் இன்றைக்கு விஜய் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுவதெல்லாம் எந்த குடிமகனுக்கும், அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு பேராசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு IAS அலுவலராக இருக்கலாம், அவர் அத்தனை பேருக்கும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. அதை போல ஒரு நடிகருக்கும் உரிமை இருக்கிறது. அப்படித்தான் பார்க்கும். இது ஒரு நடிகருடைய அடிப்படை உரிமை. எப்படி ஒரு வாக்காளருடைய உரிமை, எப்படி வாக்களிப்பது என்பதோ அதே வாக்காளர் இந்திய நாட்டில் ஒரு கட்சியை தொடங்கலாம். எனவே நான் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே சொன்னதை போல திரை நட்சத்திரம் விஜய் அவர்களும் கட்சியை தொடங்குவதற்கு அவருக்கான உரிமையும் தகுதியும் இருக்கிறது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அவர்கள் இந்த கொள்கை கோட்பாடுகளை விளக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் இருக்கிறது என்பதாகத்தான் கருதுகிறேன். எனவே இன்றைக்கு மற்ற கட்சிகளைப் போல அவரும் இலவசத்தை அறிக்கிறார்,
அறிவிக்கிறார். 1000 ரூபாய் ஒருவர் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஒருவர் சொல்லுகிறார், இன்னொருவர் 1500 ரூபாய் என்று சொல்லுகிறார். திரை நட்சத்திரம் விஜய் 2500 ரூபாய் என்று சொல்லுகிறார். போக்குவரத்து எல்லோருக்கும் இலவசம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுவதெல்லாம் அது ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய காட்சிகளின் தாக்கமாகத்தான் நாம் அதை கருத வேண்டும். என்றால் இலவசத்தை அறிவிப்பு செய்தே எல்லோரும் இலவசத்தை அறிவிப்பு செய்து இந்த வாக்கு அறுவடையை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனுடைய தாக்கத்தில் திரு விஜயும் அப்படியே அவர் அறிவித்திருக்கலாம். எனவே எல்லா கட்சிகளையும் போல அவருடைய கட்சியினுடைய அறிவிப்பையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவது, மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது, இந்த தேர்தல் கால இலவச அறிவிப்புகள் எல்லா கட்சிக்கும் சொல்லுவோம், அதுவும் ஒரு வகையில் மக்களை முறையற்ற வழியில் மக்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து வாக்கை பெறக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டும். அப்படித்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சொல்லுகிறது. எனவே அப்படிப்பட்ட பொதுவாக எல்லா கட்சிக்கும் நான் சொல்லுவது, இப்படி வாக்காளர்களை கவருவதற்கு இது போன்ற கவர்ச்சி திட்டங்களை நாம் அறிவிக்க வேண்டியதில்லை. மாறாக இந்த நாட்டினுடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு நம்முடைய தலைவர்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கி நகர வேண்டும். இந்த வெற்றி இலவச கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து நீங்கள் வாக்குகளை அள்ளி அதிகாரத்திற்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஏற்கனவே 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்திலே ஊழல் கலாச்சாரத்தை வேறொன்ற வைத்த ஒரு சாதனையை தவிர என்ன சொல்ல முடிகிறது? எனவே நான் மீண்டும் சொல்லுவது, எல்லோருக்குமே சொல்லுவது, அது திரு விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். எனவே இலவசத்தை தாண்டி இந்த நாட்டினுடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்வி, அந்த கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கு ஏற்ற ஊதியம், ஊதியத்திற்கு ஏற்ப மிகச்சிறந்த வாழ்வு, அதை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான படிகளிலே விஜய் உட்பட எல்லா கட்சியினரும் அதை முனைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஐயா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் அறிவிப்புகள், அந்த அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மையம் வச்சுதான் வந்து அதிகமாக திட்டங்கள் இருக்கு. சொல்ல போனால் 75 விழுக்காடு வந்து பெண்களை முன்னுரிமை கொடுத்து தான் திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 10,000 இது மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து இதெல்லாம் செய்கிற 2,500 ரூபா அது மாதிரிலாம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெண்களை வச்சுதான் இந்த தேர்தல் இருக்கு. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்றது நமக்கு வரலாற்று நிகழ்வு. அப்போ வந்து பெண்களை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் திட்டங்கள்லாம் வருது. அதில் வர இலவசம் சொல்லி நிறைய விஷயத்தை உள்ள கொண்டு வராங்க. அப்போ பெண்களை மையப்படுத்தி தான் இந்த திட்ட அறிக்கைகள்லாம் வருதுங்கக்குள்ள பெண்களை இவங்க ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்த நினைக்கிறாங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி இப்போ வந்து திமுக ஆதரவாளர் வந்து பொன்ராஜ்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் கட்சியில் உள்ள பெண்களை வந்து கொஞ்சம் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு விஜய் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்போ இவங்களோட அரசியல் தலைவர்களோட பார்வை வந்து பெண்கள் மேல எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஒரு மாதிரி விழுது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி விழுது. ஏன்னா இப்போதைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து பெண்கள் தான் அதிகமா எடுத்தாங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள்னு சொல்லி. அப்போ இவங்க பெண்களை என்ன மாதிரி பாக்குறாங்க ஐயா? இப்ப நீங்க சொல்ற இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு பெண்களை மையப்படுத்தி இந்த இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க. அது உண்மைதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படியாவது வெற்றி பெறணும். ஏதோ பழைய காலத்துல மன்னர்கள் போர்க்களத்தில் எப்படியாவது வெற்றி பெறணும், எந்த சூழ்ச்சி, தந்திரம், வஞ்சகம் எல்லாத்தையும் கையாண்டு எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலை மாதிரி ஜனநாயகத்திலையும் அப்படித்தான் இருக்கு. சட்டங்கள் இருக்கு, ஜனநாயக நெறிமுறைகள் இருக்கு, அறத்தினுடைய அடிப்படையில், நீதியினுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டிய தார்மீகம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படியாவது கவர்ச்சியா பெண்கள் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான இலவசமான அந்த திட்டங்கள்ல ரொம்ப எளிதா அவர்கள் வீழ்ந்து விடுவார்கள். மொத்தமாக அவருடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளினுடைய திட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நான் சொல்றேன், உண்மையிலேயே பெண்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது விலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். இன்றைக்கு 6000த்திற்கு மேட்டு பல்லாயிரக்கணக்கான இந்த மதுக்கூடங்களை, இந்த டாஸ்மாக் மதுபான கடைகளை நீங்கள் திறந்து வைத்து ஏதோ வெள்ளம், ஆற்றிலே வெள்ளம் ஓடுவதை போல சாராய வெள்ளம் ஓட செய்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் இந்த பெண்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் மதுவிலக்கை அறிவித்து இந்த டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு செய்யக்கூடிய அந்த உயரிய சேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
எத்தனை பெண்கள் தங்களுடைய கணவனை, தங்களுடைய அன்பு கணவனை இழந்து தாலி அறுத்து விட்டார்கள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நிலையை அந்த பெண்கள் அவர்கள் அடைந்திருக்கிறதற்கு காரணம் இந்த கொடிய இந்த மதுப்பழக்கத்திற்கு எம்முடைய தமிழக இளைஞர்கள், ஆண்கள் இன்றைக்கு பலியாகி இருக்கிறார்கள். எனவே பல தாய்மார்கள் தங்களுடைய நேசத்துக்குரிய பிள்ளைகளை, இளைஞர்களை, அவர்கள் மகன்களை இழந்திருக்கிறார்கள். ஆக இதற்கு காரணமான இந்த டாஸ்மாகை நீங்கள் மூடுவீர்களே ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களினுடைய அந்த மேம்பாட்டிலே, அவர்களுடைய மகிழ்ச்சியில், மனநிறைவில் நீங்கள் அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் கருதுவோம். அதை விடுத்துவிட்டு கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை அறிவித்து இவருடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்பது உண்மையிலேயே அவலத்திலும் பேரவலம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதோடு நீங்கள் இந்த திமுகவிற்கு ஆதரவான ஒரு பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆலோசகராக திகழ்ந்த திரு பொன்ராஜ் அவர்கள், அவருடைய பெண்களை பற்றி அவர் கூறியதாக சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம், நான் யாராக இருந்தாலும் சரி, திரு பொன்ராஜ் உட்பட இது போன்ற இந்த நாகரிகத்திற்கு புறம்பான இந்த சொற்பதங்களை, பெண்களுக்கு எதிரான இந்த சொற்பதங்களை நாம் தவிர்ப்பதுதான் சரியாக இருக்கு. அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அது அது தமிழக வெற்றி கழக பெண்களாக இருந்தாலும், அல்லது திராவிட முன்னேற்ற கழக பெண்களாக இருந்தாலும், அதிமுக பெண்களாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி பெண்களாக இருந்தாலும், எனக்கு இந்த பெண்களை அவதூறாக பேசக்கூடிய, ஏன் எவரையுமே வெற்று அவதூறாக பேசக்கூடிய இந்த சொற்பதங்களை தவிர்ப்பதுதான் நாகரிக அரசியல் களத்திற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன். விமர்சனங்களை வைங்கள். விமர்சனம்தான் ஜனநாயகத்தினுடைய வலுவான அடித்தளமாக இருக்கும். ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள், ஒரு தலைவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் ஊழல் செய்கிறார்களா அல்லது உள்ளார்ந்த மக்களை நேசித்து நியாயமான நிலைப்பாடுகளை அவர்களுடைய மேம்பாட்டிற்கு எடுக்கிறார்களா என்பதை பகுத்து ஆய்ந்து நீங்கள் விமர்சனங்களை முன்வைங்கள். வலுவான விமர்சனங்களை, வலுவான வாதங்களை வைங்கள். எல்லா கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். அது அநாகரிகமாக பேசக்கூடிய இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், தனி மனித தாக்குதல் திசை திருப்புதலுக்குத்தான் உதவும். அன்பிற்குரியவர்களே, திசை திருப்புதலுக்குத்தான் உதவும். எனவே மிகச்சரியான விமர்சனத்தை வையுங்கள். இந்த நாட்டினுடைய விவசாயிகள் செத்து மடிகிறார். லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நாட்டிலே அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டிலே இருக்கிறது. இந்த நாட்டினுடைய முதுகெலும் என்று விவசாயிகளை சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த முதுகெலும் இன்றைக்கு முறிந்து போயிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, விவசாயி செத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. நெசவாளிக்கு அவனுக்கு சரியான நியாயமான ஊதியம் கிடைக்கிறது என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவோ அல்லது நேற்றைய ஆட்சியில இருக்கக்கூடிய அதிமுக சொல்ல முடியுமா? அவர்களுக்கு சிறந்த வளமான வாழ்க்கை இல்லை என்பது அப்பட்டமான உண்மை. எனவே இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை. அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தனி மனித அநாகரிக அத்துமீறிய இந்த வார்த்தை பிரயோகங்களை எல்லோருமே தவிருங்கள். எல்லா கட்சியினருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் அறமிகுந்த ஒரு இனம். தமிழ் மொழி அறத்தை போதிக்கக்கூடிய மொழி. எனவே இது போன்ற அநாகரிக சொற்பதங்களுக்கு எங்கள் மொழியை பயன்படுத்த வேண்டாம். இது எல்லா கட்சியினருக்கும் பொருந்தும். முன்பு முதல்வராக இருந்தவர்களை இனி சொல்லால், வசை சொல்லால் அநாகரிகமாக பேசுவதும், அல்லது இந்நாள் முதல்வரோ அல்லது எப்படியோ எதிர்கட்சி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அநாகரிக சொற்பதங்களை கொண்டு பேச வேண்டாம். குறிப்பாக பெண்கள் நம்முடைய கண்ணியத்திற்கு உரியவர்கள். அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது மொத்த சமூகத்தினுடைய கடமை. எனவே கண்ணியமான சொற்பதங்களை நாம் இந்த அரசியல் களத்தில் வருகின்ற சட்டப்பேரவையை உள்ளிட்ட இந்த அரசியல் போர்க்களத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று திரு பொன்ராஜ் உள்ளிட்ட எல்லா கட்சியினருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வேலை பளு நேரத்தில் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்ததற்கு மாற்றம் ஊடகம் நேயர்கள் சார்பாக நன்றிகளும் வணக்கமும் ஐயா. நன்றி தம்பி. குறிப்பாக நான் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு காரணமான மாற்றம் ஊடக நிர்வாகிகளுக்கும் மாற்ற ஊடக நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.